மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சாப்பிட்றது நல்லதா? இந்த ப்ரெஷர்காரங்க சாப்பிட்லாமா? சுகர்காரங்க சாப்பிட்லாமா? முந்திரி, பாதாம், பிஸ்தா, உலர்ந்த திராட்சை. முந்திரி ஒரு 50 கிராம், பாதாம் பருப்பு ஒரு 25 கிராம், திராட்சை ஒரு 50 கிராம், பிஸ்தா பருப்பு ஒரு 50 கிராம், பாதாம் பருப்பு மட்டும் 25 கிராம் போதும். எல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் பச்சையாகவே சொல்கிறேன், எல்லாத்தையும் கழுவிடணும் சுத்தமாக. முதல்ல நல்லா அரைச்சிருங்க. வேறு எதுவும் அதோட சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா அரைங்க. எலும்புரிக்கு நோயால் கஷ்டப்பட்டவன், உடம்புல போஷாக்கு சத்து இல்லாமல் போனவன், அது மட்டும் இல்லை, பெண்களுக்கும் சரி, ரொம்ப அதாவது ரொம்ப எங்களுக்கு எனர்ஜியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் காலை உணவாக முதல்ல இதை சாப்பிடணும். சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கணும், ஒரு உருண்டை. நான் சொன்ன கணக்கு அப்படியே, இதுதான் உணவு. இதுக்கு மேலே எதுவும் சாப்பிடணும் பிரியம் இருந்தால் சாப்பிடலாம், தப்பு இல்லை. வேறு இட்லி சாப்பிடணும், சாப்பிடலாம். அதே மாதிரி இரவு படுக்கைக்கு போகும்போது இந்த உணவு மட்டுமே வச்சுக்கணும். சுகர்காரங்களாம் சாப்பிட்லாமா சார்? தாராளமாக சாப்பிடலாம். அப்போ பருப்பெல்லாம் சாப்பிட்டா சுகரை அதிகப்படுத்திடாதா? கண்டிப்பாக அதிகப்படுத்தாது. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் திராட்சை இதெல்லாம் வாங்கி நல்லா கழுவணும் சார். முதல்ல அதில் இருக்கக்கூடிய அவங்க கெமிக்கல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, கெடுத்து வாமல் இருக்க திராட்சையெல்லாம், அதெல்லாம் நீங்கள் கழுவி எடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய இனிப்பு செயற்கையாக சேர்த்ததெல்லாம் கழுவிடணும். கழுவுனால போயிடும். அது கொஞ்சம் நேரம் கூட தண்ணியில் போட்டு கூட எடுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டிங்கன்னா போட்டு அப்புறம் அலசி விட்டிங்கன்னா நீட்டாக போயிடும். எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சிருங்க. அதில் நீங்கள் இந்த சுகர் பேஷண்ட் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விதி விலக்கு. அதில் என்ன அப்படின்னா, ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த ஒரு உருண்டையை சாப்பிட்ருங்க. அதாவது இந்த 300 தாண்டக்கூடியவங்களுக்கு மட்டும், அதாவது 150 இருக்கணும் பிரச்சனை கிடையாது. இந்த 200 தாண்டி 300 இதெல்லாம் வருதுல்ல, இவங்க 1 ஸ்பூன் சீரகம் போட்டு, அதாவது வெந்தயம் ஒரே 1 ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி முழுங்கி வைக்க வேண்டியது. வெந்தய பொடி ஆக்கி வச்சுக்கிங்கன்னா ரொம்ப நல்லது. 1/2 ஸ்பூன் வெந்தய பொடியை வாயில் சாப்பிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தய பொடி போட்டுங்க. மாத்திரை தேவையில்லை. எல்லோருக்கும் இப்பவும் சொல்கிறேன், மாத்திரை தேவையில்லை. வெந்தயம் 1/2 ஸ்பூன், வெந்தய பொடி 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும். சுகர் கண்ட்ரோல் ஆகும். எல்லா சுகரும் கண்ட்ரோல் ஆகும். அப்போவே டெஸ்ட் பண்ணுங்க. அதை சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், சுகர் கண்ட்ரோல் ஆகிருக்கும். அதுதான் விஷயம். அப்படிப்பட்ட அற்புதம் தான் அது. அதனால் இது நீங்கள் 3 நாள் தொடர்ந்து அப்படியே பழகிட்டிங்கன்னா கனைய புண்ணும். சுகருக்கே மருந்தாக கூட அது மாறும். உங்களுக்கு தேவையான ரத்த ஓட்டம், ரத்த பற்றாக்குறை வரும் பொழுது நோய் வருது. இதை நான் சொன்னல, இது பூரா ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இது பூரா ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடியது. இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு பெரிய மாறுதல் இருக்குது. இதில் கடலைப்பருப்பு சேர்க்கக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுங்க. நிலக்கடலை மட்டும் சேர்க்கக்கூடாது. அது ஏன்னா பித்த குற்றத்தை அதிகப்படுத்திருங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, இவ்வளோதான். இது நல்லா நான் சொன்ன மாதிரி இந்த பாதாம் பருப்பு மட்டும் 25 கிராம் போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். இதை ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்தால் கூட போதும். வயதாகிட்ட 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஒரு வேளை எடுங்க, 2 வேளையை எடுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் அதிகமான ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறது. ப்ரெஷர் நோயாளிகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல. ஆனால் இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. பரிக்குதிரை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பரிக்குதிரை என்கின்ற ஒரு மருந்து இருக்குது. அன்பர்களே, நம்முடைய சேனலில் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மிஸ்டர் லேடிஸ் மூலமாக உங்களுக்கு. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த பதிவு பண்ணிடுறேன், ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னால் உங்கள் குடலை கழுவிக்கிங்க, சுத்தம் பண்ணிடுங்க.
அதுக்கு பரிக்குதிரைங்கிற மருந்து, அதுக்கு பேர் பரிக்குதிரை தான். பரிக்குதிரை எங்கே இருக்கோ அந்த பரிக்குதிரை மருந்து தான் வந்து 72,000 நாடியும் சுத்தம் பண்ணும். இது பரிக்குதிரை தான். நாங்கள் யாருக்கு மருந்து கொடுத்தாலுமே பரிக்குதிரைங்கிற ஒரு கேப்சூலை கொடுத்து தான் அவங்களுக்கு மருந்து கொடுப்போம். இதுதான் உண்மையும் கூட. இந்த பரிக்குதிரையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இந்த விஷயங்களை நீங்கள் தொட்டிங்கன்னா, நாட்டு மருந்துகளில் கேட்டுங்க பரிக்குதிரை இருக்கான்னு இருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. சரியா? இந்த பரிக்குதிரை அப்படிங்கிற இந்த மருந்து சும்மா ஒரே ஒரு கேப்சூல் தான். அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் பூரா உடம்பை சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, நீங்கள் சுகருக்கும் பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். அந்த பரிக்குதிரை சுத்தம் பண்ணது பாருங்க, அதுலேயே பாதி நோய் போயிடும். இதுதான் சத்தியமான உண்மை என்பர்களே. ஆகவே இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.